நல்ல முடி இருந்துச்சு, கண்ணில் ஏறதா நல்லா இந்த சீப்பெல்லாம் விட்டு இழுத்து தான் விடுவேன். அப்போ ஆமாம் அப்படியே இருந்துச்சு. ஒரு கேரளா படத்துக்கு வயநாடு கல்பட்டாவுக்கு போயிருந்தேன். ஒரு 10 அடி ஹைட்லேருந்து தண்ணியில் பால் பண்ணோம். எந்த தண்ணின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ போனால் விழுறேன்னா விழுந்துரும், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அடித்து தண்ணியில் விழுந்தேன். அப்புறம் அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இது வந்து கழிவு நீர் ஃபேக்ட்ரி, இப்போ தண்ணியில் ஃபேக்ட்ரிலேருந்து வர தண்ணி இப்போ இதில் ஏன்பா விழுந்தேன் அப்படின்னாங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் போய் உடனே போய் குளிக்கலாம், நம்மளுக்கு அந்த வசதிகள் கிடையாது. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சின்னதாக ஒரு புடுகு மாதிரி வந்துச்சு. அப்படியே டோட்டலாகவே கொட்டி இப்போது மொட்டை ராஜேந்திரன் ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து நிற்க வச்சு வச்சது பெரிய ஒரு விஷயம். அது வாழ்க்கை வந்து ஆண்டவன் வந்து எந்த டைமில் எதை திருப்புறான், எப்போ இப்படி திருப்புறான்னு நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை காமிச்சிருக்காரு. அப்போல ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போது வேதனையாக இருந்திருக்கும், பட் இப்போது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்போ வந்து வேதனைன்னும் போது உங்களுக்கு வந்து இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களா, உங்களுக்கு புருவம் இல்லை, முடியல, உங்களை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே ஃபீல் நான் பண்ணேன். பட் இருந்தாலும் சரி, பசங்களாம் இருக்காங்க, எப்படியும் வளர்த்து தானே ஆகணுமா அப்படின்ட்டு மேக்ஸிமம் கர்ச்சிப்பெல்லாம் தலையில் கட்டின்னு ஃபைட்டுக்கு போய் ஆக்சிடென்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாலா சார், அதாவது ஒரு கல் மேலே காலை வச்சு, ராமர் காலை வச்சு அகலிக்கு வெளியே வந்த மாதிரி என் தலை மேலே காலை வச்சு பாலா சார் அப்படி உருவாக்கின மாதிரி ரொம்ப நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னும் கூட ஒவ்வொரு படத்துக்கு போகும்போதும் அவரை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு தான் அந்த சீனை நான் என்ட்ரி ஆகிறேன். ஏன்னா என்னுடைய கடவுள் அப்படின்ற அளவுக்கு நான் அவரை பாலா சார் பெரிய ஒரு கிஃப்டான விஷயம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேயே ஸ்டேட் அவார்டு வாங்கினேன், விஜய் அவார்டு ஒரு 5 அவார்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே வாங்கியிருக்கிறேன். ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எனக்கு. அது ரொம்ப சந்தோஷமான மேட்ரு. உங்களுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்கு முன் நான் கடவுளுக்கு பின் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நான் கடவுளுக்கு முன்னுன்னா கஷ்டப்பட்டு டெய்லி போயிட்டு அடுத்தது எங்கடா உடைக்கிறது, எங்கடா ஜம்ப் பண்ணுறது, எங்கடா இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. அடுத்தது என்ன டைலாக்கு, அதை வாங்கி படிக்கணும், இதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா. ஸோ இந்த மாதிரி திங்கிங்கில் இப்படி போயிட்டு இருக்குது. நல்ல முடி இருந்துச்சு, கண்ணில் ஏறதா நல்லா இந்த சீப்பெல்லாம் விட்டு இழுத்து தான் விடுவேன். அப்போ ஆமாம் அப்படியே இருந்துச்சு. ஒரு கேரளா படத்துக்கு வயநாடு கல்பட்டாவுக்கு போயிருந்தேன். ஒரு 10 அடி ஹைட்லேருந்து தண்ணியில் பால் பண்ணோம். எந்த தண்ணின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ போனால் விழுறேன்னா விழுந்துரும், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அடித்து தண்ணியில் விழுந்தேன். அப்புறம் அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இது வந்து கழிவு நீர் ஃபேக்ட்ரி, இப்போ ஃபேக்ட்ரிலேருந்து வர தண்ணி இப்போ இதில் ஏன்பா விழுந்தேன் அப்படின்னாங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் போய் உடனே போய் குளிக்கலாம், நம்மளுக்கு அந்த வசதிகள் கிடையாது. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சின்னதாக ஒரு புடுகு மாதிரி வந்துச்சு. அப்படியே டோட்டலாகவே கொட்டி இப்போது மொட்டை ராஜேந்திரன் ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து நிற்க வச்சு வச்சது பெரிய ஒரு விஷயம். அது வாழ்க்கை வந்து ஆண்டவன் வந்து எந்த டைமில் எதை திருப்புறான், எப்போ இப்படி திருப்புறான்னு நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை காமிச்சிருக்காரு. அப்போல ரொம்ப சந்தோஷமான விஷயம்.